Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். எல்லாருமே பிரபலம் ஆகணும், இன்ஃப்ளூயன்சர் ஆகணுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு பெரிய நகை கடை அன்றைக்கி வந்து பிரியாங்கா மஸ்தானின்னு ஒன்று திறக்குதுங்க. ஓமலூர் ஒரு பொண்ணு கட் அவுட் வைக்கிறாங்க, லாஜிக்கெல்லாம் விளம்பரம். நான் இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரி வந்து இந்த ரூமில் தங்கியிருந்து, இந்த ரூமில் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இவெல்லாம் யாரா, எங்கே இருந்துடா வர்றீங்க, எடிட்டர் யார், ஏங்க நம்ம ஒரு யூடியூப் சேனல் நடத்துறதுக்குள்ள புகை தள்ளுது. எல்லாருமே நெறியாளர், இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. நெறியாளர் நானும் யாராவது ரோட்டை சந்திச்சிருவோம், ஏன்னா யாரா எங்கே இருந்து வர்றீங்க அப்படி பார்த்தா யாரையுமே என்னால் சந்திக்க முடியலை. சாதனை சொல்லுது, ஒரு பயப்புள்ள என் வீடியோ பார்க்கல, பழிச்சு காட்ட ஆரம்பித்தேன், எல்லா பேரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அரைகுறை ஆனது பிறகு தான் என்னை பார்த்தார்கள்னா அடுத்த தலைமுறை தவறான பயணத்துக்கு போயிடாதா? இவங்க லாங் ஸ்டாண்டு இதில் நிற்க முடியுமான்னு நிற்க முடியாது. ஏன்னா ஒரு வருஷம் நீங்கள் பிரகாசமாக இருக்கலாம், அப்புறம் இருக்க முடியாது. மண்டையில் சரக்கு இருக்காது. உங்களுக்கு வியூஸ் குறைய ஆடை குறைய ஆரம்பிக்குது. ஆடையை குறைக்கிறது, வார்த்தைகளை இன்னும் ஏற்றுறது, ரேஸ் பண்ணுறது, வேர்டிங்கை ரேஸ் பண்ணுறது. நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. தற்போது இருக்கக்கூடிய நவீன சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலுமே வந்து மொபைல் புழங்கிட்டு தான் வந்துருக்கு. மொபைல் இல்லாத ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, 4 பேர்த்து கையிலுமே வந்து செல்ஃபோன் இருக்கிறது வந்து இன்னைக்கு வழக்கமான ஒன்றா, அன்றாட வாழ்க்கையில் அதுவும் ஒன்றா வந்து மாறிடுச்சு. அதே சமயம் இன்னைக்கு ரீல்ஸ் மோகம் தொடர்ந்து அதிகரித்து வந்தது. ரீல்ஸ் மோகம் அதிகரித்தன் காரணமாக ஒரு இடத்துல டிக்டாக்கே இந்தியாவில் வந்து பேன் பண்ண ஒரு சம்பவம்லாம் வந்து பார்த்தோம். ஆனால் அதன் பிறகு எல்லாருமே அந்த குரூப் பூரா இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்னு எல்லாமே அதை நோக்கி நகர்ந்தாங்க. ஆனால் அந்த இன்ஸ்டாவில் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற அழிச்சாட்டியங்கள் வந்து ரொம்ப கொடூரமாக வந்து இருக்குது. சமீபத்தில் நாகர்கோவிலை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் வீடியோலாம் போட்டிருக்காங்க. ட்ரெயினில் வந்து ஆபத்தான முறையில் இப்படி தொங்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இது மாதிரி வீடியோலாம் இது வைரலானது காரணமாக நிறைய பேர் கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகி இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுவோம். உடனே மன்னிப்புலாம் கேட்டு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. முதல்ல இந்த சம்பவத்தை எப்படி பார்க்கணும்? பெரியார்தாசன் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அவர் அடித்தாந்து எங்கள் அப்பா ஒரு மீட்டிங் போட்டார். ஓகே. எங்கள் ஊரில் ஆயக்கரம்பலத்தில் பெரியார்தாசன் ஒன்று பேசுகிறது தான். அவர் தங்கியிருந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போயிருந்தார். எனக்கு அப்போ அவ்வளோ பெரிய வயசு இல்லை, அறிவும் இல்லை. சும்மா பெரியார்தாசனாலே யாருன்னு தெரியாது, அவ்வளோதான் எனக்கு தெரியும். அப்போ எங்கள் அப்பா பேசிகிட்டு இருக்குள்ள, இந்த சினிமாவை பார்த்து ரொம்ப வேதனையாக இருக்கு ஐயா, அது மாதிரி சினிமா பண்ணி போய் இளைஞர்கள்லாம் ரொம்ப கெட்டு போகிறாங்கிற மாதிரி எங்கள் அப்பா சொன்னார். அவர் ஒரு குரல் ஒரு மாதிரி இருக்கும், என் குரலோட இன்னும் கொஞ்சம் டோன் ஒரு மாதிரி இருக்கும். அது சொந்த காசுலேயே செத்து போயிடும் அப்படின்னாரு. சினிமாவை உண்மை தானே, படம் எடுத்தால் பல கோடி கடலில் செத்துக்கிட்டு இருக்கு, சொந்த காசுலேயே சாகுது. பெரியார்தாசன் சொன்ன வரி இன்றைக்கி எனக்கு தருது. நீங்கள் சொன்னீங்களே இந்த ரீல்ஸ் இதெல்லாம்னு, அதெல்லாம் அது சொந்த காசுலேயே அதெல்லாம் செத்துருங்க, ரொம்ப நல்லா இருக்க முடியாதுல்ல. ட்ரெயின் போஸ்ட் இருக்குது, அடிப்பட்டு சாவோம். இந்த செல்ஃபோன் ஒன்று போதும் மனிதன் அழிகிறதுக்கு, சொந்த காசுலேயே அழிஞ்சிருவோம். நம்ம ரத்தத்தில் செல்கள் இருக்குல்ல, செல்லு இல்லாத வேணும் இல்லை. போட்டு ஆட்டுக்கொட்டாய் மாட்டுக்கொட்டாயில் செல்லுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒன்று கடிக்கும் பூச்சி. ஓகே. அதுமாரி ஆகிட்டு அந்த செல்லு அரிச்சு எடுத்துட்டு எல்லாரையும் செல் பூச்சிகள், செல் பூச்சி. எல்லாருமே பிரபலம் ஆகணும், இன்ஃப்ளூயன்சர் ஆகணுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு பெரிய நகை கடை அன்றைக்கி வந்து பிரியாங்கா மஸ்தானின்னு ஒன்று திறக்குதுங்க. ஓமலூர் ஒரு பொண்ணு இன்ஸ்டா பிரபலியமா, லாஜிக்கு விளம்பரம், கட் அவுட் வைக்கிறாங்க, லாஜிக்கெல்லாம் விளம்பரம். நான் இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரி வந்து இந்த ரூமில் தங்கியிருந்து, இந்த ரூமில் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இவெல்லாம் யாரா, எங்கே இருந்துடா வர்றீங்க, எடிட்டர் யார், ஏங்க நம்ம ஒரு யூடியூப் சேனல் நடத்துறதுக்குள்ள புகை தள்ளுது. அழகாக வந்து அவங்க போடுறாங்க இப்படின்றாங்க. அதுக்குள்ளே பார்த்தா லட்சம் வியூஸ் போகுது. நல்ல கண்டென்ட் எல்லாம் பேசுகிறோம், யார் பார்க்க போகிறா, திரும்பி பார்க்க மாட்டான், அட்டைக்கு ஓடுது. இவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க. ரியல் எஸ்டேட்லாம் அந்த நடிகையெல்லாம் வச்சு பண்ணாங்கல்ல, நடிகையெல்லாம் இப்போ கிடையாது, இவங்க தான் இன்ஃப்ளூயன்சர். இப்போ இன்ஃப்ளூயன்சருக்கு தான் காசு. அன்னைக்கு அந்த பொண்ணு வேறு மாதிரி இந்த சுமதி இந்த மதுரை பொண்ணு உள்ள இருக்க உதயா சுமதி ரைட், ஓகே. அது வந்து ஒரு பாத்திர கடைக்கு வந்து எங்கள் தங்கச்சிக்கு சீர் வரிசை கொடுக்குறதுக்கு பாத்திரம் எடுக்க இந்த கடைக்கு வந்தேன்னு சொல்லி ஒரு வீடியோங்க, ப்ரமோஷனு. இந்த பாத்திரம் இங்கே இருக்குது, அது இருக்குது, இதெல்லாம் வச்சு எடுத்தோன்னு சொல்லி அதை ஒரு எடிட் பண்ணி அது போடுறாங்க. அந்த கடையில் வியூஸ் போகுது. பாத்திரம் எல்லா வீட்லேயும் தாங்க எடுப்பாங்க. அது ஒரு ப்ரமோஷன் பண்ணுறாங்க நிறையாளர். பாத்திரத்துக்கு சாப்பாட்டு கடைக்கு ஹோட்டலில் சாப்பிட்றது ஒரு விழாக்கு இர்ஃபான் ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். இந்த பொம்பளை பிள்ளைங்க பூரா ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பிரமாதமாக இருக்குங்குது. நம்ம 1000 சமையல் கலையை பார்த்த ஆரம்பத்துலேருந்து அதை கிண்டுனவங்களாலே திங்க முடியாது. அதை
ப்ரொமோஷன், எல்லாமே ப்ரொமோஷன். ஷோரூமுக்கு ப்ரொமோஷன், எல்லாத்துக்கும் இவங்க தான் ப்ரொமோஷன். கார் வாங்குறது, சாவி கொடுக்குறது, எல்லாமே எவ்ரிதிங் ப்ரொமோஷன். பிசினஸ் இண்டஸ்ட்ரீஸ் தொழிலதிபர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் தான் விரும்புகிறாங்களா அதிகம்? சினிமா நடிகையெல்லாம் இப்போ யாரும் கூப்பிட்றது இல்லைங்க. அவங்களும் மார்க்கெட்டு போச்சு. நீங்களாம் வர வேண்டாம், 2 படம் ஓடலன்னா உன்னை எவனும் திரும்பியே பார்க்க போகிறதில்ல. இவங்கள தாங்க வச்சு இறக்குறாங்க. காரணம் சினிமா நடிகைகள் நம்மள்ட்ட அந்நியப்பட்டு இருப்பாங்க. காரணம் அவங்க ஒரு எட்ட முடியாத உயரங்கிற முடிவு நம்மள்ட்ட இருக்கும். நேரில் பார்த்த உடனே ஷேக் ஹேண்ட் பண்ண மாட்டாங்க நம்மள்ட்ட. ஆனால் அவங்களோட லைஃப் ஸ்டைலு. நம்ம யாரையும் நீ என்கிட்ட கை குலுக்கி தான் ஆகணும்னு சொல்கிறது தப்பு. அது உங்கள் விருப்பம். அது நீங்கள் என்கிட்ட பேசுகிறது பேசாது. ஆனால் இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் அப்படி இல்லை. இந்த ஒருத்தர் ஜேபி முத்து டிக்டாக் நண்பர்களே நீ பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்கவங்களாம் வந்திருக்காங்க அப்படின்னு போட்டோ பிடிச்சி போட்டாங்க. கோவிட்டுக்கு முன்னாடி, கோவிட்டோட தான் டிக்டாக் நிப்பாட்டினாங்க. அப்போ எனக்கு இதோட புரிதல் இல்லை. ஆனால் இவ்வளோ ஆழமான புரிதல் இல்லை எனக்கு. இவன் ஒரு ஆள் இவங்ககிட்ட போய் போட்டோ எடுக்கிறாங்க அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் அது அப்படி இல்லை. அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. இந்த விதைகள் இவங்கள்ட்ட போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை வகுத்துக்கிட்டே வருது. தலைவர்கள் பேசுகிற நியூஸ் போகும்போது இவங்க பேசுனா டக்குன்னு இவங்கள்ட்ட 2 மீம்ஸை வச்சாதாங்க தலைவர்கள் பேசுகிறதே போகுது. ஏதாவது தலைவர்களை திட்டணும்னா நக்கு செத்த பையல அப்படின்னு அவரோட வாய்ஸை வைக்கிறானுங்க. தலைவர்கள் தான் அறிக்கை கொடுக்குறாங்கல்லங்க, முக்கியமான அறிக்கை உலக லெவலில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப்புக்கு டப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. நக்கு செத்த பையல அப்படின்னு உடனே அந்த வீடியோ ஓடுதுங்க. ரா ஃபுட்டேஜெல்லாம் அவங்க பேசுகிறத யாரும் இங்கே பார்க்குறதுலாம் கிடையாது. 1000 வியூஸ் 2000 வியூஸ் போகிறது தள்ளுது, போகல. இவங்க அப்படியே பயன்படுத்துகிறதும் அதை வச்சுக்கிறது. அது சம்பந்தமாக பாலியல் தொழிலை பச்சையாக பகிரங்கமாக பேச முடிகிறது அவர்களால். அந்த ஒரு இந்த ஈரோடா கவுண்டம்பாளையம்னு ஒரு சொன்னாங்க, அந்த ரவுடி பேபி சூர்யா. இது சோஃபா செட்டு, ஃபுல் கவரேஜ் கூட கேமராவில் இல்லை. அதில் படுத்துருக்கு நெறியாளர், ரொம்ப கோடாக படுத்துருக்கு. ஓகேயா? அதோட கணவர்னு சொல்ல வர்ற சிக்கந்தர் அவர் சொல்கிறாரு, என்ன காலங்காத்தால் பொழந்துட்டு படுத்துருக்கு. ஒரு அர்த்தம் எப்படிப்பட்ட மீனிங் இது? காலங்காத்தால் பல்லு விளக்கல மாதிரி தெரியல, ஒன்றுமே இல்லை, ஒரு நைட்டியை போட்டு பேசுகிறாங்க. அது போகுதுங்க லட்சத்தில். அதேமாதிரி இந்த திருச்சியில் சாதனான்னு ஒரு பொண்ணு, ஒருத்தர் அங்கே காரி துப்புனவங்களாம் மாட்டினாங்க பாருங்கள். திவ்யா கல்லச்சி ப்ராஸ்டியூட் பண்ணது சின்ன பசங்களை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே ரிமாண்ட் பண்ணாங்க பாருங்க. பார்த்தா இவங்களே பார்ட்னர்ஷிப் பிரச்சனை. எல்லாருமே நெறியாளர். இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல நெறியாளர். நானும் யாராவது ரோட்டை சந்திச்சிருவோம், நீங்களாம் யாரா எங்கேருந்து வர்றீங்க அப்படி பார்த்தா யாரையுமே என்னால் சந்திக்க முடியலை. காரணம் அவங்களாம் நம்மள்கிட்டருந்து விலகியே இருக்காங்க. நம்மளை போன்ற ஆட்கள் அவங்களுக்கு அருகில் நம்ம கிட்டவே விடுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்களாம் ரிஸ்க் ஃபேக்ட் சொல்லு, இவங்க அப்படியே போய் இதை பேசிட்டு போயிடுவானுங்க. ஏங்க வீடெல்லாம் கட்டுறாங்கங்க, நமக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகக்கூடாது. வள்ளுவன் சொல்லியிருக்கான், மனத்துக்கன் மாசில் நாதல் இருக்கான் வள்ளுவன், பொறாமப்படாதுறான்னு. ஆனால் இவங்களை பார்த்தா பொறாமை வருதுங்க. எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லாமல், குறைந்தபட்ச தகுதி இல்லாமல் அவங்கள தங்களை விலை பேசுகிறாங்கங்க. பொம்பளைங்கிற ஒரே காரணத்துக்காக விலை பேசுகிறாங்க. ஒரு லக்கியான்னு சொல்லிட்டு ஒன்று, இலக்கியா இலக்கியாவா, அந்த பொண்ணு கூட சமீபத்தில் பெரிய வீடுலாம் கட்டியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து மெட்டபாலிசத்தில் சில ஆர்கன்ஸ் வந்து ரொம்ப பெருசு. அந்த பொண்ணும் இந்த ரவுடி பேபி சூர்யாவும் ஒரு உபச்சாரம் போகிறதுக்கான கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு உரையாடல் ஆடியோ வெளிக்காட்சி. அப்போ இவங்களை வந்து கண்டிப்பாக காவல்துறை கண்காணிக்க வேண்டியது, கைது செய்ய வேண்டியது கட்டாயம் காவல்துறைக்கு தான் இருக்குது. ஏன்னா இவங்களை விடக்கூடாது, இவங்க அடுத்த சமுதாயத்தை கெடுத்துருவாங்க. இப்போ திவ்யா கள்ளச்சி பார்த்திங்கன்னா சின்ன பசங்களை வச்சு ப்ராஸ்டியூட் பண்ணியிருக்கு. அப்போ அடுத்த சமுதாயத்தை கெடுக்கிறது தானே அது. இவங்க ஆடுற டான்ஸும் பேச்சும் மொழியும் இதெல்லாம் பயங்கரமான மொழி. சாதனா பேசுகிறதுலாம் செல்லை ஆன் பண்ணி வச்சுட்டு டே வாங்கடா 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 வாங்கடான்னு அப்படியே பேசுதுங்க. ஒருத்தனையாக அந்த லைவில் வர்றவங்க, நீங்கள் லைவ் போடுங்க, 10 பேர் வர்றாங்கன்னு பார்ப்போம், லைனில் லட்சம் பேர் வர்றாங்கங்க, பார்க்குறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இவங்க பேட்டி எடுத்தாங்க, யார், சகிலா மேடம் பேட்டி எடுத்தாங்க. அவள் ஒய்ஃபு புருஷன் 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. பேசிகிட்டு குறுக்க விழுந்து ஓடுது கேமராவுக்கு முன்னாடி. அவரை உட்காருது, அவர் கீழே உட்காருது. இல்லை என்ன மாதிரியான அணுகுமுறைன்னே தெரியலையே. இந்த இந்த விஷயம் இருக்குல்ல, இது நான் பழனி பாபாட்ட கற்றுக்கிட்டேன். ஆவணப்படுத்துதல். ஒரு 20 வருஷம் கழிச்சுனாலும் இந்த வீடியோ ஓடும், ப்ளே ஆகும் எங்கேயோ ஒரு யூடியூப்பில். அப்போ நம்ம 2 பேரும் பார்க்குறோம், நம்ம இருக்கலாம் எல்லாம் கூட போகலாம், பிரபஞ்சம் ஏற்றுக்கிட்டால் இருக்க போகிறோம்னா இருக்க போகிறதில்ல. அப்போ அந்த வீடியோ பார்க்குறவங்க எதிர்கால சந்ததியினர், பரவாயில்ல அன்றைக்கே இந்த அண்ணன் வக்கீல் அப்படி பேசியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு, இந்த கட்சியை பற்றியெல்லாம் அன்றைக்கே சொல்லியிருக்காங்கன்னு. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 80% இது நிர்வாண குப்பை தொட்டி ஆகிட்டு, அரை நிர்வாண குப்பை தொட்டி ஆகிட்டு செல்லு. இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தேங்க இந்த இன்ஃப்ளூயன்ஸரோட வேலைகள்லாம். ஏங்க ஒன்றும் இல்லைங்க,
மாப்பிளே வணக்கம்டா மாப்பிள்ள தேனிலேருந்து இது தாங்க ஒரு ஸ்லாங்கு. வேறு ஒன்றுமே இல்லைங்க. வாட்டர் வாஷில் வேலை பார்க்குறாரு அவர் அடித்தது நீ யாரா டாக் ஷோ பண்ணுறாங்க. சாதாரண கேள்விகள். நான் அந்த பிள்ளைய திருத்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்ல போய் அதுக்கு ஏதோ நீ டாக் ஷோங்கிறது அப்படி தான் நீங்கள் ஒன்று சொல்ல அவனு சொல்ல தம்பி நீ வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்க வேறு மாதிரி ஆகிடுக்கிறாப்புல. சாதாரணமான ஒரு 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 கருத்துக்கு மது எதிர்கருத்து அதை கூட பொறுத்துக்கொள்ளும் தன்மை இல்லை அவங்கள்ட்ட. காத்து கருப்பு கலைன்னு சொல்லி ஒருத்தன் ஒரு டாக் ஷோவில் பகிரங்கமாக தாலிகீரை எடுத்து சுற்ற முடியுது. அது எப்படி அனுமதிச்சாங்கன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. தாலிகீரை எடுத்து இப்போ இங்கனே என்னை யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, ஆம்பளையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற தைரியம் உனக்கு எங்கே இருந்து வந்துச்சு? யார் கொடுத்தா? தப்பாக தெரியலையாது உங்களுக்கு? நாகரிகமான இடம் இல்லையா அது? தாலி எடுத்து சுற்றுறதுக்கு அந்த அனுமதியை உங்களுக்கு யாருக்கு வழங்கியதுன்னு கேட்குறேன். எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சாதனை சொல்லுது, ஒரு பயப்புள்ள என் வீடியோ பார்க்கல, வழிச்சு காட்ட ஆரம்பித்தேன், எல்லா வேலும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் திறமையை வைத்து உங்களுடைய ஞானத்தை வைத்து நீங்கள் நல்லா விவசாயம் பண்ணுறீங்க, விவசாயத்தை பற்றியே பேசுங்க, நிறைய விஷயங்கள் அது உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டை தரும். நான் அரைகுறை ஆனது பிறகு தான் என்னை பார்த்தார்கள்னா அது அடுத்த தலைமுறை தவறான பயணத்துக்கு போயிடாதா? இதுதான் வழியாயின்னு நிறையாளரே. நான் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே பேசுகிறேன். 10 ஆண்டுகளாக நான் பேசுகிறேன் செல்ஃபோனில். சும்மா அந்த கருத்து இந்த கருத்துன்னு 10 வியூஸு 15 வியூஸு இப்படியே போய் 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 ஒரு 10 ஆண்டு காலம் நான் உழைத்த பிறகு தான் எனக்கு ஒரு சிறிய அங்கீகாரம் தான் கிடச்சிருக்கு. இது ஒரு பெரிய அங்கீகாரம்லாம் நான் இல்லை. ஏன்னா நீங்கள் அலுவலகத்தில் என்னை வீடியோ கவரேஜ் எடுத்துகிட்டு போகிறீங்க. இதுக்கு என்னோடய உழைப்பு எவ்வளவு? 10 வருஷம். டயப்ராம்லாம் கிழிஞ்சிருச்சு, தொண்டை அதிர்வெண்கள்லாம் அவ்வளோ வலிக்குது. ஒரு நாளே அவ்வளோ எச்சு முழுங்க வேண்டியா இருக்குது. எனர்ஜி பூரா போகுது, ஆவி போயிட்டே இருக்கல, ஆக்சிஜன் வெளியேற்றிக்கிட்டே இருக்கல இன்ஹேல் பண்ணுறதை விட. என் ரெப்பரேட்டர்லாம் அவ்வளோ பாதிக்குது. எனக்கு நல்லாவே தெரியுது என் ரெப்பரேட்டர் சிஸ்டம்லாம் பாதிக்குதுன்னு. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே இல்லைங்க. இங்கேருந்து வர்றாங்க, திங்குன்னு ஆடுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. நான் அவ்வளோதான். உடனே அந்த வீடியோ லட்சக்கணக்கில் போகுது. செய்தவர்கள் மீது குற்றமா, பார்வையாளர் மீது குற்றமானே தெரியல எனக்கு. நான் நடித்த என் மேலே குற்றமா, பார்வையாளர் மேலே குற்றமானு தெரியலைங்க. அப்போ எல்லாம் பிட்டு படம்னு சொல்லிட்டு தியேட்டரில் ஓடும் நிறையாளர். உங்களுக்கு ஏஜ் என்ன ஆகுது? இப்போ 29 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் வந்தப்பெல்லாம் இருந்துக்க வாய்ப்பு இல்லை. பிட்டு படம்னு ஓடும் அந்த தியேட்டர்லாம். ஊருக்கு பாலம் இருக்கும். அந்த படத்துக்கு போகணுன்னாலே நீங்கள் அங்கே போகிறதே பெரிய அவமானமாக நினைப்பாங்க. பெரிய மனுஷங்களாம் தள்ள துண்டை போட்டு உள்ளே போவாங்க. அப்போயே மாஸ்க், தலையில் மாஸ்க் போட்டிருக்காங்க, மூஞ்சிலையில் போடுறாங்க. அந்த தேட்டருக்கு போனால் அது ஒரு பிட்டு படம்லாம் கிடையாது, மலையாள படம். ஆக்சுவலாக அது மலையாள படம், அது பிட்டெல்லாம் கிடையாது. அதில் மலையாள படம் கொஞ்சம் சும்மா கவர்ச்சியாக இருக்கும் அந்த படம். ஆக்சுவலாக மலையாளத்தோட காஸ்ட்யூமே அது தாங்கிறது இப்போ தான் தெரியும் எனக்கு. மேலே ஜாக்கெட்டோடு இருப்பாங்க, அது அவங்களோட காஸ்ட்யூம். அது இன்ட்ரோல் பிளாக்கு முன்னாடி இல்லை, இன்ட்ரோல் பிளாக்கு பின்னாடி ஒரு பிட்டு போடுவாங்க. அது ஒரு 5 நிமிஷம் அதிகம், அவ்வளோதான். அதுக்கு ஒரு தியேட்டரில் ஒரு பயப்பில் இருக்காது, எல்லாம் ஓடிடுவாங்க. ஓகேயா? இதுதான் படம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லைங்க. 24 ஹவர்ஸும் இவங்க பண்ணுறது பிட்டு படமாக தாங்க இருக்குது. 24 மணி நேரமும் இவர்கள் செய்வது பிட்டு படமாக தான் இருக்குது. குழந்தையாள்கிட்ட இது பண்ணுறோன்னு சொல்லி ரொம்ப மோசமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை காட்டுறாங்க. அது மாதிரி கேவலமான ரிலீஸும் போகுது. ஆமாம், குழந்தையாள்கிட்ட ப்ளே பண்ணுறது, குழந்தைன்ட்ட ப்ளே பண்ணுறது. லவ் ப்ளே மீன்ஸ் லவ் ஆர் செக்ஷுவல் பிளேயிங்னு வச்சுங்க. அதில் இப்போ இவங்க அவுத்து போட்டு ஆடுறாங்க, நம்ம பேசுகிறதுல நமக்கு என்ன கூச்சமா? குழந்தையால கரெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்டோரி. குழந்தையால இவங்களும் போகிற மாதிரி, படுக்கையில் குழந்தையா படுத்துருக்கு, நடுவில் புருஷன் படுத்துருக்கான், இந்த பக்கம் பொண்டாட்டி படுத்துருக்கு. அவளுக்கு நீங்கள் நைட் டியூட்டி தான், எப்படி நம்ம நண்டே ஏதாவது பண்ணுவோம்னு பார்த்துக்கிட்டே இருக்க போகிறா. இது தவறாக நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. ஆல்ரெடி சினிமா நம்மளை காலி பண்ணியிருக்கு. குழந்தை அளவு ஆனால் எவ்வளோ பண்ணி வச்சுருக்கு. சினிமா பண்ணது அது ஒரு சினிமா, இது ஒரு ஸ்கிரிப்டடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சினிமாவில் அப்பாவை நடித்தா நிஜ வாழ்க்கையில் அப்பா கிடையாது. சினிமாவில் பொண்டாட்டி நடித்தா அண்ணன்னு கூட சொல்லுவாங்க, அண்ணன் தம்பியாக இருப்பாங்க நிஜத்தில். முன்னாடியே டிஸ்க்ளைமர் போட்டுறாங்களே, இது கற்பனை கதையை யார் மனதையும் புண்படுத்தும். ஆனால் இவங்க டிஸ்க்ளைமரே கிடையாது. இவங்களுக்கு என்ன டிஸ்க்ளைமர் இருக்குது? சினிமாவுக்கு வரையறை இருக்குது, சென்சார் போர்டு இருக்குது. இவங்களுக்கு என்ன சென்சார் இருக்குது? எதுவுமே இல்லையே. வரையறைக்கு அப்பாற்பட்டில் இருக்கிறாங்க இவங்க. இவங்களோட வாழ்வியல் எந்த ஸ்கேலுக்குள்ளே இருக்குது? வரையறையே கிடையாது. யூடியூப்பாக ரொம்ப ரக்கடு கண்டென்ட்டு, அது ஏதாவது ரொம்ப சின்ன பிள்ளைங்க நியூடானுன்னா அதை கட் பண்ணுது யூடியூப்பு. அதோட ஸ்கேனர் அவ்வளோதான். டோட்டல் ரிசல்ட் இருந்தால் அது சப்போர்ட் பண்ணாது. அந்த வீடியோவை ப்ளர் பண்ணி தான் நீங்கள் போடணும். அதுதான் செய்த ஒழிய இவங்களுக்கு எந்த வரையறையுமே இல்லை. இவங்களுக்கு என்ன வரையறை இருக்குது? என்ன ஸ்கேல் இருக்குது? இதில் ஒன்றுமே இல்லை. ஓஹோ வாழ்க்கை தான் இவங்க வாழ்கிறதெல்லாம். ஏங்க ஒரு வருஷம் 2 வருஷம் வீடியோ பண்ணுறாங்கங்க. வீடியோ பண்ணிட்டா பார்த்தாக்க அவங்க வீடு கட்டுறது,
டபுள் 2 வருஷத்துல 10 வருஷமாச்சு ஒரு செங்கல் வைக்க முடியல வீடு கட்டுறது. உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் டோர் ஸ்டெப் போட்டு நான் பார்த்துருக்கேன். ஓகே. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் விண்டோ போட்டு பார்த்துருக்கீங்களா? இவங்கெல்லாம் போட்டிருக்காங்க. என்ன ரேட்டு தெரியுமா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் விண்டோ? எல்லாமே ஹை ராயல்ட்டி தான். ராயல்ட்டி தான், பயங்கர ராயல்ட்டி தான். காஸ்டியூமு, இவங்களோட லைஃப் ஸ்டைலு, காரு, பங்களா வாழலாம். நான் ஒன்றும் பொறாமப்படலை, வாழுங்க, நல்லா வாழுங்க. மனிதன் சம்பாதிப்பதே நல்லா வாழணும், நல்லா சாப்பிடணும், அவ்வளோதான். பட் நீங்கள் நல்ல முறையில் சம்பாதிக்கல. இல்லை இது இப்போ எப்படின்னா மாமியா புள்ள மருமவ போடுறாங்க, அது ஒரு பக்கம் வீடியோ ஓடிட்டு இருக்கு. அது மாதிரி கண்டென்ட், அது ஒரு கண்டென்ட்டு. ஆனால் இவங்க லாங் ஸ்டாண்டு இதில் நிற்க முடியுமான்னு நிற்க முடியாது. ஏன்னா ஒரு வருஷம் நீங்கள் பிரகாசமாக இருக்கலாம், அப்புறம் இருக்க முடியாது. மண்டையில் சரக்கு இருக்காது, பிரெயின்லேருந்து சரக்கு இருந்தால் தான் நீங்கள் பேச முடியும். தொடர்ச்சியாக சஸ்டெயின் பண்ணணும். இன்றைக்கி காலைல என்ன நடந்திருக்குன்னு காலைல உட்காந்து 3 பேப்பர் படித்தா தான் எனக்கு வெளியிலே வர முடியும் வீட்டை விட்டு. என் பிரச்சனைலாம் அப்படி இருக்குது. எதுவுமே தெரியும். பொலிட்டிக்கலாகவும் எனக்கு தெரியணும், க்ரைமாகவும் தெரியணும், வேறு என்ன புது விஷயம் என்ன நடந்திருக்குன்னு தெரியணும், புதுசாக என்ன சிட்டியில் இனோவேஷன் ஆகிருக்குன்னு தெரியணும், இந்த டிக்டாக் கோமாளிகள் எங்கே போனாங்க அதுவும் தெரியணும், யார் செத்தான்னு தெரியணும், யார் போனான்னு தெரியணும். இந்த விஷயம் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்திருக்கு, லேட்டஸ்ட் ஹைகோர்ட்டில் என்ன வந்திருக்கு, இதுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு நான் வாட்ச் பண்ணணும். இவ்வளோ வேலை இருக்குது. ஆனால் இவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. உங்களுக்கு வியூஸ் குறைய ஆடை குறைய ஆரம்பிக்குது. ஆடையை குறைக்கிறது, வார்த்தைகளை இன்னும் ஏற்றுறது, ரேஸ் பண்ணுறது, வேர்டிங்கை ரேஸ் பண்ணுறது எல்லா இடத்துலையும் இருக்குது. சரி, இதுதான் ஒரு பக்கம் இருக்குன்னா, ஒரு சினிமா சான்ஸுக்காக ஒரு பொண்ணு நிர்வாண வீடியோ போட்டு சுருதி நாராயணன், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுங்க. அவ்வளோ மலிவாக பெண்கள் இருக்கோம், நம்ம அதுக்காக வேண்டிய அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் விடுதலை தான் வாங்கினோம், சுதந்திரம் அடைஞ்சோம், அவ்வளோ மலிவாக இருக்குதுன்னு கேட்குறேன். நம்ம அப்படி நம்மளை ஏன் சீப்பாக நினைக்கணும்? வாயை மூடுறேன், பல்லுகளை உடைச்சிடுவேன். வாய்ப்பு இருந்தால் கொடுங்க சார், இல்லை பல்ல உடைக்க வேண்டாம் சார், என் திறமைக்கு எதுவும் வாய்ப்பு இருந்தால் கொடுங்க சார், நான் பரவாயில்ல சார், நான் எங்கேயோ ஏதோ பொழைச்சி வேலை வெட்டி கூட போய் பொழைச்சிப்பேன் சார். சொல்ல தெரியாது உங்களுக்கு? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் ஒரு ஆண் சான்ஸ் கேட்டு போகிறீங்க, ஒரு ஆண் இயக்குனரோ பெண் இயக்குனர் கூட விடுங்க, உங்களை தவறான பாதையை கூப்பிட்டா நீங்கள் போயிடுவீங்களா? மனது ஒப்புமா, ஏற்றுக்குமா, மனசு அதை கிரகிக்குமா? ஒரு பெண் இயக்குனர் உங்களோட பல மடங்கு வயசில் மூத்தவங்க, ரொம்ப பெரிய ஏஜ்டு, உங்களை செக்ஷுவலாக அபியூஸ் கூப்பிட்டா நீங்கள் போயிடுவீங்களா? சிம்பிளாக கேட்குறேன். தொழிலில் எவ்வளோ கேவலமான போக மாட்டோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. சின்ன பிள்ளை வருது, அந்த இயக்குனர் பல மடங்கு வயதானவராக இருக்கார், பட் அவரோட அட்ஜஸ்ட் பண்ணணுன்னு பேட்டியே கொடுக்குறாங்க. நான் சொல்லலை, அவங்க தான் சொல்கிறாங்க. அந்த இயக்குனர் என்ன அப்படி பண்ணார், இந்த இயக்குனர் அப்படி பண்ணாருன்னு சொல்கிறாங்க. அப்போ கூப்பிட்டவன் பொறுக்கினா போனால் நம்ம யார்? அப்படி தான் ஒரு வாய்ப்பு வேணுமா? உங்களுக்கு ரொம்ப மரியாதைக்குரிய ஒருத்தவங்களை, நம்ம கூட மரியாதைக்குரிய ஒருத்தவங்களை, உறவில் உள்ளவங்களை தவறாக ஒருத்தன் கூப்பிட்றான், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உனக்கு ஏற்பாடு பண்ணி தர்றேன், இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுன்னா நம்ம ஒத்துப்போமா? செருப்பு கழட்டி அடிக்க மாட்டோம். நேரம் 4 பேர்த்தோட போய் அடி பொழந்து பண்ணுவோம்ல. இந்த குறைந்தபட்ச சம்பவம் நடக்குன்னு சொல்லு. இந்த மாதிரி குறைந்தபட்சம் இதுதான் நம்ம கேட்குறோம். அது கூட இல்லையே. நீங்கள் முழு நிர்வாணமாக, ஐயோ பாவமாக இருக்கா, எனக்கு அவங்க மேலே கோபம் வருதா, அதுவும் தெரியல எனக்கு. பரவாயில்ல, அது மாதிரி ப்ரெஸ் மீட்லாம் வந்து கொடுக்குது, என்ன பண்ண முடியும்? அதான் முடிஞ்சு நடந்து போச்சு. அதுக்கு ஒரு கெட்ஸ் வேணும்ல, கெட்ஸ் வேணுங்க. அதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாத்தையும் மீறி எதிர்த்து வந்த சொசைட்டியில் நிற்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஆளுமை வேணும், சமூக ஒளிவுகளை தாங்கக்கூடிய பக்குவம் வேணும், வலிமை வேணும். பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும். வேறு என்ன பண்ணுறது? இது ஒரு புறம் இருக்குது. இன்னொரு புறம் இந்த டாக் ஷோ. ஆக்சுவலாக டாக்ஸிக் ஷோன்னு தான் வைக்கணும் பேர். குடும்ப உறவுகளை வந்து மாமியால் மருமக பழி வாங்குறது, அது ஆல்ரெடி நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த வேலையை. நாடகம் பார்த்து ஏங்க அப்படி சொல்கிறீங்க? நாடகத்தை நம்பி எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ தொழிலாளர்கள், எத்தனையோ கிரியேட்டர்ஸ் இருக்க தானே செய்கிறாங்க. நான் வாழணும், எனக்கு கொஞ்சம் பிளட்டு குறையுதுன்னா வெயினில் ஏற்றணும் பிளட்டை, இவன்டா கொஞ்சம் காதை அறுத்து நக்கிக்கிறேன்னா ஒத்துப்பீங்களா? சட்டம் மேலானதுன்னு சொல்கிற தமிழ்வேந்தன் ஐயாவா இப்படி பேசுறது? எனக்கு ரத்தம் இறஞ்சி போச்சு, ஆப்ரேஷன் பண்ணணும்னா வெயினில் ஏற்றணும், டாக்டர் ஏற்றணும், நீங்கள் ஏற்றக்கூடாது பிளட்டு, புரியுதா? எனக்கு கொஞ்சம் ரத்த சோகையாரு கூட மூக்கறுத்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன்னா ஒத்துப்பீங்களா? அறிவு கொண்டதா இல்லை நாடகத்தினால குடும்பம் பிழைக்குதான். என்னங்க அநியாயமாக இருக்குது நாடகத்தில். நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் கோடம்பாக்கத்துலேருந்து வலசரவாக்கத்துலேருந்து இப்படி நீங்கள் சுற்று வட்டார பகுதியில் நீங்கள் பிழைக்கணுங்கிறது, உங்கள் குடும்பம் பிழைக்கணுங்கிறது தான். எங்கள் குடும்பம் சந்தியில் நிற்க முடியாது, புரியுதா? காலையில் எழுந்தோன்னே ஒரு 9 மணிக்கு எல்லாம் வீட்டை விட்டு வெளில போயிடுறானுவோம். பாவம், இங்கே ரொம்ப பாவங்க, ஆம்பளைங்க ரொம்ப பாவங்க. சம்பாரி குடும்பத்துக்கு செய்ய செத்து போயிடு, அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. வேறு என்ன இருக்குது? காலையிலே போனோன்னே அவன் களைச்சிட்டான் அவளை ஐயோ அப்படின்னு உட்காந்து அழகாக உட்காந்து
நாடகத்தை உட்காந்து பார்த்து வடிவேல் அருமையாக ஜோக்கில் செஞ்சுருப்பார். கூட அவனை ஆட்டை விட்டு ஏற்றிடுறேன்னு அதுக்குள்ளே தொடர்பு போட்டானா நாடகத்தை சொன்ன அட சண்டாளி சிரிக்கலாம். நாடகத்தை பார்க்காத, நாடகம் ஒரு பக்கம் சீரழிக்குது, அது அந்த வேலையை பார்க்குது. டாக் ஷோ அது ஒரு பக்கம் சீரழிக்கிறது. மாமியாளுக்கு சோறு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதும். ஏங்க ஒரு பெண் ஒன்று பேசுதுங்க, வயசாகிட்டு அவங்கள நாங்கள் எப்படி வச்சுக்கிறது, அவங்கள கொண்டு விட்டுற வேண்டியதான். எப்பா பேசுகிறதுக்கே ஒரு பெரிய கல் நெஞ்சு வேண்டியா, நீ கூட நிஜமாக கூட விட்டுரு, நான் அவனை வேண்டான்னு சொல்லலை, அது உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அது சொல்கிறதுக்கு எனக்கு தான் அது ரைட்டு கிடையாது. ஆனால் அது வெளியில் வந்து சொல்கிற தைரியம் உங்களுக்கு யார் கிடச்சிது, எப்படி கிடச்சிது, அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி உருவானுச்சு? நான் சாதிக்காக நான் கொலை பண்ணுவேன், அது அதுக்கு கொடுக்குற தண்டனை அப்படின்னு ஒரு, நீ கொலை கூட பண்ணு, நீ தொலைஞ்சு போ எப்படியோ, ஆனால் அதை சொல்கிற தைரியத்தை யார் உங்களுக்கு விதைச்சது? நான் உண்டா எங்கள் அப்பா அம்மா அனாதை ஆகிட்டேன், வயசானவங்களை கொண்டு விட்டுருவேன்னு சொல்கிறது தைரியம் வேணும்ல. நீ கொலை கூட செய்யலாம் நிறையாளரை, ஆனால் கொலை செய்வேன்னு பகிரங்கமாக சொல்கிறது இருக்குல்ல, அதுக்கான அந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு யார் அமைச்சு கொடுத்தது? இது வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். இந்த டெக்னாலஜி எல்லாம் தெரியுமா? இந்த டெக்னாலஜிலாம் நம்மளோட வளர்ச்சிக்கு தான் உள்ளது. உட்காந்து அழிச்சு அதை வச்சு குடும்ப பஞ்சாயத்து பேசுகிறது தான். இந்த ஏற்கனவே லட்சுமி ராமகிருஷ்ணன் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. சொல்லுவதெல்லாம் உங்களை எத்தனை பேர் வச்சுருந்தாங்க, நீ யாரும் வச்சுருந்த, நீ யாரை வச்சுருந்த, இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராமா? ஏன் ஏழை எளியவங்க வீட்டில் மட்டும் தான் கல்ல காத்துட்டு இருக்கா, பணக்காரங்க வீட்டில் இல்லையா? அழிச்சு வந்துச்சு பேசுகிறது தானே, விசாலை கூட்டாது கேட்குறது தானே, என்னப்பா இத்தனை வயசில் கல்யாணம் பண்ணுறான்னு கேட்க வேண்டியது தானே, ஜெயபிரபியை கூட்டு வச்சு கேட்க வேண்டியது தானே, என்னப்பா உங்கள் பொண்ணாட்டி என்ன பண்ணா, மாமியா என்ன பண்ணான்னு கேட்க வேண்டியது தானே. ஏழை எளியவங்க அண்ணா உனக்கு அவ்வளோ இது, ஏழை எளியவங்க பாவையா, அவங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல, இங்கே வந்தால் அது ஒரு தீர்வு கிடைக்குன்னு வைக்கிறாங்க. ஆனால் இவங்க வச்சு செய்கிறாங்கங்கிறது பிறகு தான் தெரியும், இப்போ இல்லை, பிறகு தெரியும். ஒரு பொண்ணு பகிரங்கமாக நான் நேரம் இது மாதிரி பண்ணிட்டான்னா அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிற கியூரியாசிட்டி நம்மள்ட்ட உருவாகுதா இல்லையா? நல்லா தான் மேடம் பேசுவான், வாழைப்பழம் மாதிரி பேசுவான், எப்படியா போட்டாலும் ஊந்துருவாங்கன்னு அந்த பொண்ணு சொன்னிச்சு. இன்றைக்கி வரைக்கும் என் மனசில் தோணுது, அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு கியூரியாசிட்டி. இதை யார் உருவாக்குறது? ஒருத்தருக்கு தெரிஞ்ச விஷயத்த ஊரறியே தெரியப்படுத்துறீங்க, இதெல்லாம் தவறு. இந்த சோசியல் மீடியாங்கிறது நம்மள்ட்ட கிடச்சிருக்க ஒரு அற்புதமான விஷயம். இதை வச்சு என்ன வேணுமோ நம்ம செய்யலாம். அன்றைக்கெல்லாம் ஒரு காலத்தில் கட்சி ஆரம்பிக்கணும்னா இங்கேருந்து மாவட்டத்தில் பிடிக்க போகணும், ஒரே நாளில் நீ கட்சி ஆரம்பிச்சு ஒரே நாளில் நீங்கள் மீடியாவில் பேச முடியும், உங்களோட கருத்துக்களை சொல்ல முடியும். நான் சொல்கிறேன்ல, இந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு கிடச்சிருக்குல்ல, உலகம் பூரா கேட்குதுல்ல இந்த வாய்ஸ், உலகம் பூரா இந்த வாய்ஸ் கேட்குது. அப்போ வந்து எனக்கு சமீபத்தில் ஒரு சந்தோஷமான நினைவோட நான் முடிச்சிடுறேன். ஆஸ்திரேலியாவில் எங்கள் அக்கா இருக்காங்க, செட்டில்டு அவங்க, எங்கள் அக்கா ஃபேமிலி, எங்கள் அத்தான்லாம். அவங்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க இவங்க ஃபேமிலியோட. அங்கே சாப்பிட போனவரோட கொலிக்கு வந்து செல்லை வச்சு என் வீடியோ பார்த்துட்டு இருந்தாராம். இது தமிழ் குரல் மாரி இருக்குது அப்படின்னு. மச்சான்ல இப்போ பார்த்துட்டு அவன் தமிழ் எங்கள் மச்சான் தாங்க. ஏங்க அவர் எங்கே இருக்கார், நீங்கள் எனக்கு மச்சாங்கிறீங்க, இவர் வீடியோ ரொம்ப நாளாக பார்க்குறேங்க, ஏங்க இந்த மச்சாங்க இருக்குங்க வீடியோ கால் பண்ணி தரேன்னு காமிச்சு இந்த பாருங்க அப்படின்னு. எனக்கு அப்போ தான் நினச்சேன், உலகம் பூரா நம்ம குரல் ஒலிக்குது. அப்போ நம்ம குறைந்தபட்ச கண்ணியத்தோடையும் நாகரிகத்தோடையும் நல்ல விஷயத்தையும் வெளில டெலிவரி பண்ணணும். எல்லா இடமும் பார்க்குறாங்கல்ல, அப்போ நம்ம அறமே இல்லாமல் பேசணும்னா தவறாயிடும். அது ஆபாச நடனமாக இருந்தாலும் சரி, பேச்சாக இருந்தாலும் சரி. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொடுக்குறேன். நன்றி.